வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்று நம் இளைய தலைமுறை புரிந்து கொள்ளும் வகையில் திராவிடம் என்றால் என்ன என்ற ஒரு சிறிய காணொளி. திராவிடம் என்பது மண் மற்றும் மொழி சார்ந்த ஒரு சொல்லாகும். திராவிடம் என்ற சொல் புதிதாக உருவான சொல்லாகும். இது தமிழ் மொழியில் கிடையாது. ஏனென்றால் திராவிடம் என்பது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் திராவிடம். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இந்த 4 பகுதிகள் மண் பரப்பில் சேர்ந்ததுதான் திராவிட நாடு. திராவிட மக்கள் அனைவரும் மொழியால் வேறுபட்டும் இனத்தால் ஒன்றுபட்டும் 4 மொழி பேசக்கூடியவர்கள் மொழியால் வேறுபடுகின்றனர். ஆனால் அனைவரும் திராவிட மக்கள் என்பதுதான் இதற்கு பொருள். பழங்காலத்திலே இந்த 4 மக்களும் ஒற்றுமையாக இருந்தனர் என்பதையே இந்த திராவிடம் குறிக்கிறது. ஸோ திராவிடம் என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமான பொதுவான ஒரு காரியம் கிடையாது. ஆனால் திராவிடம் எதை அடிப்படையாக கொண்டது என்றால் சமத்துவம். சமத்துவம் என்றால் என்ன? மொழி வேறுபாடு இருக்கக்கூடாது, ஜாதி வேறுபாடு இருக்கக்கூடாது, மத வேறுபாடு இருக்கக்கூடாது. இதெல்லாம் தவிர்த்து மக்கள் அனைவரும் ஒன்றாக இருப்பதுதான் இந்த திராவிட சொல் குறிக்கிறது. எது எப்படியோ மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது ஒரு கான்செப்ட் உருவாக்கினது தான் இந்த திராவிடம். ஆனால் எப்படியாக அரசியல் காரணங்களுக்காக மக்களை வேறுபடுத்தி மக்களுக்கிடையே ஜாதி உணர்வு, மொழி உணர்வு, மத உணர்வு, இன்னும் தண்ணீருக்கு கூட, காவிரி தண்ணீருக்கு கூட ஒரு வேறுபாட்டை நாம் காண்கிறோம். ஸோ இதெல்லாம் கலைந்து மீண்டுமாக நாம் உருவெடுத்தால் தான் அது ஒன்றுபட்ட திராவிடம். திராவிடம் என்பதை எளிதில் புரிந்து கொள்ளும். இன்னும் நீங்கள் பிரீஃபாக கேட்டிங்கன்னா இது ஒரு 1/2 வீடியோ வரும். யாராவது கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா நான் இதை பெருசாக பேசி உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். எது எப்படியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தணும். ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன், சக மனிதன் அன்பு செலுத்தணும். இதுதான் அன்பின் சாரம்சம், திராவிடத்தின் சாரம்சம். நன்றி, வணக்கம்.